வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரை பொங்கலும் சுண்டலும் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 200 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் மாற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ குக்கர் வந்து இப்போ காற்று போயிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி அரிசி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஆனால் வந்து இப்போ கரண்டி வச்சு அதை நல்லா குழச்சி விட்டுறலாங்க, அரிசி எதுவும் தெரியாத அளவுக்கு. ஸோ பொங்கல் எப்பயும் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை நல்லா வந்து குழச்சி விட்டுறலாங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா குழச்சிட்டேங்க. இப்போ வந்து நான் 200 கிராம் அரிசிக்கு 220 கிராம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேங்க. இந்த வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெல்லம் ஃபுல்லாக கரையணுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி 3 ஏலக்காய், 10 முந்திரி, ஒரு 10 திராட்சை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே அதை எடுத்து நம்ம பொங்கலில் வந்து கொட்டிடலாங்க. இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றி குக்கரை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வைக்க வேணாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நெய் ஊற்றுறப்ப தான் உங்களுக்கு அந்த பொங்கலில் அந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் வந்து வாசத்துக்கு சேர்த்திக்கிறேங்க. இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம்னா பொங்கல் ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்குங்க. ஸோ அடுப்பு பற்ற வைக்க வேணாங்க. ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே வச்சுருந்தோம்னா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக சுண்டல் தாளிச்சிடலாம். நான் வெள்ளை சுண்டல் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு மட்டும் சேர்த்தி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ வானல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு கையளவுக்கு தேங்காய் பூ துருவி வச்சுருக்கீங்க. அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சுண்டலை வந்து இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஸோ உப்பு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கலாங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்தலை. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கோயிலில் செய்கிற மாதிரி பொங்கலும் சுண்டலும் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.